Okay, hi Kiddies, welcome to this channel. This is Kiddie Tamil. ஓகே ஸோ டுடே நம்ம போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன சொல்ல வேண்டியிருக்கணும்னா இவ்வளோ நாள் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. தென் டுடே நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமோ இல்லை இனிமேல் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்க போகிறதில்ல. ஸோ இது வரைக்கும் நம்ம படித்த அந்த பைத்தான் பேசிக்ஸை வச்சுட்டு பேசிக்ஸ் தான் படிச்சிருக்கோம். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம படித்த பைத்தான் பேசிக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு சின்ன வீடியோமாக போடுறோம். தென் இந்த வீடியோ எதுக்காகனா அந்த பைத்தான் பேசிக்ஸ் நான் சும்மா முடிக்கன்றதுக்காக இல்லை, எத்திக்கல் ஹேக்கிங்குள்ளே நாளையிலேருந்து போகிறோன்ற ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மாதிரி. ஸோ அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். யா ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரோ சொன்ன மாதிரி தான். இந்த நம்ம டுடே கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பைத்தானோட ப்ரோக்ராமிங்கோ இல்லை இன்ஸ்டாலேஷனை பற்றி நம்ம சத்தியமாக பார்க்க போகிறதில்ல. இது வரைக்கும் நம்ம படித்த பைத்தானோட பேசிக்ஸை வச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ண முடியும், தென் ஃப்யூச்சரில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரோ தான் காமிக்க போகிறோம். தென் அதை பற்றி மட்டும் இன்ட்ரோ கிடையாது, நாளைக்கு நம்ம நடத்த போகிற, அதாவது நாளையிலேருந்து நடத்த போகிற எத்திக்கல் ஹேக்கிங்கோட இன்ட்ரோவும் சேர்த்து தான், ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி தான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம எதுக்காக பைத்தான் வந்து நம்ம அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம எடுத்தோம் யூடியூப்பில் போடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்கிங்காகவும் சரி இதுக்காகவும் சரி நம்ம எதுக்கு பைத்தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது, தென் அது என்ன ரூபி ரெயில்ஸ் இருக்குது, தென் இதெல்லாம் விட்டு போட்டு நம்ம எதுக்காக பைத்தான் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளஸ்ட்டு இதுதான், அதோட ப்ரோக்ராமிங்கோட அந்த எப்படி சொல்ல ஒரு வேர்ட்ஸ் தான். இப்போ நீங்கள் வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு வேர்டை பிரிண்ட் பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வெறுமனையாக ஈஸியாக பிரிண்ட் ஆக்குள்ளே போட்டு டபுள் கோட்ஸில் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிண்ட் ஆயிரும், அவுட்புட்டாக ஷோ ஆயிரும். சப்போஸ் நான் இதே கொண்டு போய் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்லையோ இல்லாட்டினா ஒரு சி லாங்குவேஜ் நான் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் வெரி டஃப் டு மீ. ஒரு ஹெட்டர் ஃபைல் போடணும், தென் அதுக்குள்ளே ஒரு எப்படி சொல்ல பேரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நான் ஒன்றா போட வேண்டியிருக்கும். ஸோ அதை விட கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு பைத்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மெயின் திங் உங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க, பைத்தான் வந்து சி லாங்குவேஜோட ஒரு ரேப்பர் மாதிரி தான். அதாவது பைத்தான் இருக்கிறது சி லாங்குவேஜோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனோட விட முடியாது, ஒரு ஷார்ட்டஸ்ட்டு எப்படி சொல்லலாம்னா ஒரு ரேப்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அந்த சொன்ன மாதிரி தான், ரேப்பர் மாதிரி சி லாங்குவேஜ் ஒரு ரேப்பர் மாதிரி கவர் பண்ணி பைத்தான் போட்டு நேம் வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்படியே தான் இருக்குது. அதில் கொஞ்சம் நமக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஹைலி ரீடபிள் ஜெனரல் பர்பஸ் கோடிங் லாங்குவேஜ். நம்மளால் இப்போ ஒரு பிரிண்ட் பண்ண போகிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரிண்ட்னு சொல்லிட்டு சும்மா போட்டால் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் லாங்குவேஜாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு பைத்தான் எடுத்தோம். ஸோ அதேமாரி பைத்தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சின்ன லாங்குவேஜும் கிடையாது, அதுக்குள்ளே எக்கச்சக்கமாக லைப்ரரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு வெப் ஆப் டெவலப் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கோன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. தென் அஸ் வெல் அஸ் ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. நீங்கள் சப்போஸ் ஒரு ஆப் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ இதில் நம்ம கண்டிப்பாக ஃபியூச்சரில் பார்ப்போம். நம்ம வந்துட்டு இப்போ நாலுலேருந்து இதுக்காக எங்கே போக போகிறோம்னா சைட் பை சைட் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு எப்படி ஒரு வெப் ஆப் டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்ப்போம். ஜாங்கோ அந்த பைத்தான் வச்சு மட்டும் இல்லாமல் பிஹெச்பி அண்டு ஜாவா ஸ்கிரிப்ட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வச்சு நம்ம பார்ப்போம். ரியாக்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதை வச்சு கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேவா, இப்போது நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஒரு வெப் ஆப் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து ஜாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் இருக்குது. இதுவும் நான் அப்படி சொல்ல பைத்தானில் இது வந்து ஒரு லாங்குவேஜ் தான் கிடையாது, பைத்தானில் இருக்க ஒரு மாடல். நம்ம வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் இந்த மாடல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். லாஸ்ட் வீடியோ தான் ஐ திங்க் லாஸ்ட் வீடியோ தான். அந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு மாடல் இம்போர்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு வெறுமனே இம்போர்ட் ஜாங்கோ, அதாவது ஜாங்கோ அப்படின்னு போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ அதுலேருந்து நம்ம ஒவ்வொன்றா டைப் பண்ணி ரன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ளாஸ்க்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு உடுமின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் தெரிஞ்சிருக்கும். எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் வந்துட்டு இப்போது ஏதோ படிக்க போகிறீங்க, நம்ம டிகிரி தான் படிக்க வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் இந்த உடுமின்ற வெப்சைட்டில் எல்லா ஒரு எக்கச்சக்கமான கோர்ஸோட எப்படி சொல்ல லெக்சர்ஸ் வந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கோர்ஸ் இப்போ நான் யூடியூப்பில் போட முடியுங்களா, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கோர்ஸாக கொஞ்சம் பெய்டு கோர்ஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உடுமையும் ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணுவாங்க. அது வந்து சில நேரம் பெய்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா 455 இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெய்ட் கோர்ஸ்லாம் இருக்கும். இவங்க வந்து அதை வந்து பை பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த உடுமின்னு இந்த வெப்சைட்டு கிட்டத்தட்ட ஜாங்கோ, நான் சொன்ன பார்த்திங்கன்னா இந்த ஜாங்கோன்னு இருக்க இந்த ஃப்ரேம் ஒர்க், இந்த பைத்தான் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக வச்சுட்டு அதாவது பேக் அண்ட் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு ஜாங்கோன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த ஜாங்கோட பேக் அண்ட் ப்ராசஸ் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வரும். அது வந்து ஃப்ரெண்ட்லாம் கேட்டால் ஃப்ரெண்ட் எப்போவுமே HTML and CSS அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வரும். ஓகேவா, ஸோ அதனால் இந்த பைத்தான் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு என்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் வந்து எங்களோட கோலிட்ஸில் வந்து ஒருத்தர் க்ரியேட் பண்ணதான், விஷ்ணுன்னு ஒருத்தவர். ஸோ அவர் வந்து க்ரியேட் பண்ணது தான். இது வந்து இப்போ இதில் ரன் ஆகிட்டு இருக்கு, என்னோடய லோக்கல் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு 127.0.0.1. என்னோடய லோக்கல் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு.
ஸோ இந்த மாதிரி வெப்சைட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் கான்டாக்ட் பண்ணலாம். அவரோட டேரக்ட் லிங்க் வந்து டெலிகிராமோட டேரக்ட் மெசேஜ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்கேன். விஷ்ணு ப்ரோன்னு போட்டு நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்காக என்னோட டெர்மினல் வந்து காமிக்கேன். இப்போ வந்து ரன் ஆகிட்டு போது என்னோட லோக்கல் கோர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். என்னோட டாக்குமெண்ட்ஸ் ஜாங்கோ வெப் அதுக்கப்புறம் வெப்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இந்த பைத்தன் அதாவது ஒரு இதுக்கான ஒரு ஹோஸ்ட் ஃபைல் இருக்கும். அது வந்து நான் ரன் பண்ணி விட்ருக்கேன். அது என்ன இந்த 555 அதாவது 5500 ஒரு போர்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதில் எப்படி பார்க்கலான்னா செகண்ட்ருங்க, உங்களுக்கு இந்த வெப் ஹோஸ்ட் அந்த இதில் கூட தெரியும் உங்களுக்கு. இதை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்களா 5500. ஸோ இதில் ரன் ஆகிட்டு இருக்குது. என்னோட லோக்கல் கோர்ஸ் தான். உங்களுக்கு இதே மாதிரி நல்ல வெப்சைட் வேணால் நீங்கள் தாராளமாக போய் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு ஈவன் நம்மளால் வெப் ஆப் டெவலப் பண்ண முடியும். அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் மொபைல் ஆப்ஸும் டெவலப் பண்ண முடியும் கிவி மூலமா. சப்போஸ் எனக்கு இதெல்லாம் முடியாதா, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகணும், நான் வந்துட்டு பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இல்லை கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய கேம் டெவலப் பண்ணிச்சுக்கோங்க, நீங்களும் தாராளமாக டெவலப் பண்ணலாம். பைத்தனை வச்சுட்டு அது மூலியமாக பை கேம்னு சொல்லிட்டு லைப்ரரி இருக்குது. ஸோ அதுலேயுமே நீங்களும் இதோட பண்ணலாம். அவங்களாம் இது பண்ணியிருப்பாங்க. ஜாவா அந்த மாதிரி எக்கச்சக்கமான டூல்ஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பைத்தானே டெவலப் பண்ணலாம். பைத்தானுமே நல்லா தான் இருக்கும். 4-3 ஆப்ஸு வெப் ஆப்ஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ எதாவது சொல்லலாம்னா சிம்பிளாக சொல்லிச்சுக்கோங்களேன். என்னோடய வெப்சைட் கீழே பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கிரிப்ட் கிடி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வெப்சைட் இருக்குது. ஸோ அதுவுமே பைத்தானால் டெவலப் பண்ணப்பட்டு தான். பட் நான் இன்னும் அந்த செட் பண்ணல, கரெக்டாக செட் பண்ணல. ஸோ அதனால் அப்படியே கிடக்கு. ஓகேவா? ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தாலும் பார்த்துக்கலாம். அதில் வந்து கீழே பிளாக்கர் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஃபியூச்சரில் இனிமேல் போஸ்ட் போடுவேன் அந்த பைத்தான ப்ராஜெக்ட்ஸ்லாம். சப்போஸ் வீடியோ பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்துட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் கண்டென்ட். தென் நாளையிலேருந்து இது வரைக்கும் வீடியோ சரியான போட முடியல. ஸோ நான் தப்பாக சொல்லிடாதீங்க. தென் டுடேலேருந்து கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு எப்போவுமே கரெக்டாக டெய்லி வீடியோஸ் வராமல் நான் பார்த்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் நாளைலேருந்து நம்ம வந்து எத்திக்கல் ஹேக்கிங்கில் போகிறோம். ஃபஸ்ட்டு 4 days பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கலாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, ஹேக்கிங்னா என்னது, ஹேக்கர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, இது அதில் யூஸ் பண்ண டெர்மினாலஜிஸ்லாம் என்ன. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ண இந்த டெர்மினாலஜிஸ் கரெக்டாக சொன்னா தான் நான் நடுவில் வீடியோஸ் தான் உங்களுக்கு ரொம்ப புரியாது. சில வல்னபிலிட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அந்த தியரட்டிக்கல் வீடியோவும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பிகினர்ஸ் மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. சப்போஸ் நான் ஓரளவுக்கு எனக்கு தெரியும்டா அப்படின்றவங்களுக்கு அது வந்து உங்கள் விஷ் தான். நீங்கள் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. தாராளமாக டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லாருமே இருப்பாங்க. நீங்கள் ஈவனாக டவுட்ஸ் கேட்கணும்னு நினச்சா கூட ஒன்று கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். நான் எப்போவுமே லைவ்லேயே தான் இருப்பேன். ஏதாவது கமெண்ட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். சப்போஸ் எனக்கு அதில் பேச முடியாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்ல ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு நான் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் கூட போடலாம். அதுக்கு ரைட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக டெலிகிராம் குரூப்புக்கு வந்து பேசலாம். ஓகே, ஸோ இதோட செஷன் முடியுது. இந்த நாலு தான் நம்ம வந்துட்டு எத்திக்கல் ஹேக்கிங்கில் போக போகிறோம். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் அஸ். ஓகே, பாய்.